வருடத்திலிருந்து அற்புதமான தலைப்பு, நானே நல்ல மெய்ப்பன் என்கிற தலைப்பில் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கிறோம். அல்லேலூயா. நல்ல மெய்ப்பன் எப்படிப்பட்டவர்? நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளை அவர் அறிந்திருக்கிறார். ஆடுகளும் தன்னுடைய மெய்ப்பனை நன்கு அறிந்திருக்கிறது. நான் என் ஆடுகளை அறிந்தும் என் ஆடுகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் என்று ஆண்டவர் யோவான் 10ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் தன்னுடைய தன்மையை அவர் வெளிப்படுத்துகிறார். அப்போ அந்த ஆடுகள் எப்படிப்பட்டது என்பதை குறித்து பார்த்துருக்கிறோம். அதன் பிறகு நான் அந்த மெய்ப்பன், ஆடுகளுடைய மெய்ப்பன் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து பார்த்துருக்கிறோம். இந்த மெய்ப்பன் எப்படிப்பட்டவர்? முதலாவது நாம் பார்த்தோம், அவர் சட்டப்பூர்வமாக தேவனால் அவர் இந்த மந்தைக்கென்று, இந்த ஆடுகளுக்கென்று அவர் சட்டப்பூர்வமாக நியமிக்கப்பட்ட ஒரு நல்ல மெய்ப்பனாய் அவர் இருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அடுத்தது, அவர் தம்முடைய ஆடுகளை நன்றாய் அறிந்திருக்கிற ஒரு மெய்ப்பனாய் இருக்கிறார் என்பதை குறித்தும் நம்ம பார்த்தோம். மூன்றாவதாக, அவர் தன்னுடைய ஆடுகளை, தன்னுடைய சொந்தமான ஆடுகளை அவர் அடையாளம் விட்டு அவைகளை இந்த உலகத்திலிருந்து வேறு பிரித்திருக்கிறார். அவர் தன்னுடைய ஆடுகளுக்கு அடையாளத்தை போட்டிருக்கிறார் என்பதை குறித்தும் பார்த்தோம். அது மட்டும் இல்லை, கடைசியாக அவர் தொலைந்து போன தன்னுடைய ஆடுகளை தேடுகிறவராகவும் இருக்கிறார் என்பதை குறித்தும் பார்த்தோம். அது மட்டும் இல்லை, அவர் தன்னுடைய ஆடுகளை நடத்துகிறவராகவும், தன்னுடைய ஆடுகளை அவர் நடத்தி அவைகளை வழி நடத்துகின்ற ஒரு நல்ல மெய்ப்பனாய் இருக்கிறார். எப்படியெல்லாம் நடத்துகிறார்? எப்படி அவருடைய சத்தத்தை நம்ம கேட்க முடியும்? போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். அவருடைய சத்தம் கேட்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நாம் அவரை விட்டு ரொம்ப தூரத்துக்கு போகும்பொழுது அவருடைய சத்தம் நமக்கு கேட்காது. ஆனால் அப்படி இருந்தாலும் கூட அவர் நம்ம என்ன பண்ணுறாரு? தேடி வருகிறார். அவர் குரலை கொடுக்கிறார், நம்ம ரெஸ்டோர் பண்ணுறாரு. அவர் தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மை நடத்துகிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மை நடத்துகிறார். அது மட்டும் இல்லை, பரிசுத்த ஆவியானவர், நமக்குள்ள இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு, ஆவியானவர் நம்மை உணர்த்தி, ஆவியானவர் மூலம் நம்மை நடத்துகிறார். அது மட்டும் இல்லை, அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஏற்படுத்தப்பட்ட அவருடைய ஊழியக்காரர்களை கொண்டு தன்னுடைய ஆடுகளை என்ன பண்ணுகிறார்? நடத்துகிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆறாவதாக, அவர் தன்னுடைய ஆடுகளை ஆளுகை செய்து, அவர் தன்னுடைய ஆடுகளை ஆளுகை செய்து நடத்துகிறார். அவர்களை வழிகாட்டுகிறது மட்டும் இல்லை, ஆடுகளுக்கு வழி நடத்துதல் மட்டும் இல்லை, அந்த ஆடுகளை பராமரிப்பது, ஆளுகை செய்வதும் மிக மிக அவசியம் என்பதை குறித்தும் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி மிக முக்கியமாக ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். அவர் தம்முடைய ஆடுகளை போஷித்து, தம்முடைய ஆடுகளை அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். தன்னுடைய ஆடுகளை போஷித்து அவைகளை அவர் பராமரித்து நடத்துகிறவராக இருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. சங்கீதம் 40 ஏசாயா 40:11 எடுத்தவர்கள் அங்கிருந்து தான் இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். ஏசாயா 40:11 ஏசாயா 40:11 சங்கீதம் மெய்ப்பனை போல தம்முடைய மந்தையை மெய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தம்முடைய புயத்தினால் சேர்த்து தம்முடைய மடியிலே சுமந்து கரவல ஆடுகளை மெதுவாய் நடத்துவார். அல்லேலூயா. இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், மெய்ப்பனை போல தமது மந்தையை மெய்ப்பார். அது ஆங்கிலத்தில் இப்படி வருகிறது, மெய்ப்பார் அப்படின்னு சொல்லும்போது he will feed his flocks like a shepherd அப்படின்னு வருகிறது. ஒரு மெய்ப்பனை போல தன்னுடைய மந்தையை போஷிப்பார். மெய்ப்பார் என்னன்னு அர்த்தம்னா போஷிப்பார். he feeds his flock like a shepherd. அவர் ஒரு மெய்ப்பனை போல, மெய்ப்பனை பாருங்க, அந்த மெய்ப்பன் எப்படி தன்னுடைய ஆடுகளை அவன் போஷிக்கிறான்.
ஃபீட் பண்ணுறான். அதாவது அந்த ஆடுகளை வந்து எப்படி வந்து அவன் வந்து போஷிக்கிறான் அல்லது அதை வந்து அதுக்கு உணவளிக்கிறான் என்பதை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால், இந்த வார்த்தையில் நம்ம வாசிக்கிறோம், நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் தம்முடைய பிள்ளைகளை அவர் வந்து போஷிக்கின்றவர். எப்படியெல்லாம் போஷிக்கிறார்னா, முதல்ல அவர் தம்முடைய வார்த்தையை கொண்டு தம்முடைய பிள்ளைகளை என்ன பண்ணுகிறார்? போஷிக்கிறார். தம்முடைய வார்த்தையை கொண்டு அவர் என்ன பண்ணுறாரு? போஷிக்கிறார். அப்போ ஒரு மெய்ப்பனுடைய ஒரு மெய்ப்பன் என்ன செய்வான்? ஒரு மெய்ப்பனுடைய நோக்கம் என்ன? தன்னுடைய ஆடுகளை போஷிப்பது. தன்னுடைய ஆடுகளை நல்ல ஆரோக்கியமான ஆடுகளாய், தன்னுடைய ஆடுகள் எந்த விதத்திலும் பலவீனப்படாதபடி அதை வந்து நல்லா போஷித்து அதை வந்து நல்ல ஒரு பலமுள்ள ஆரோக்கியமுள்ள ஆடுகளாய் அந்த ஆடுகளை வைப்பது போல, ஆவிக்குரிய நிலையிலும் நம்முடைய மன ரீதியிலும் நம்முடைய சரீர பிரகாரமான காரியங்களிலும் கர்த்தர் நம்மை போஷிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். தாழ்ச்சி அடையேன்னா தமிழில் சுத்தமாக சொல்ல போனால் எனக்கு ஒரு குறைவும் வராது. ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லா கையை ஊற்றி சொல்லுங்க, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு ஒரு குறைவும் வராது. அப்படியே குறைவு வந்தாலும் அந்த குறைவுகளை அவர் நிறைவாக மாற்றுவார். ஹல்லேலூயா. அது எப்படிப்பட்ட குறையாக இருக்கலாம்? சரீர பிரகாரமான குறைவாக இருக்கலாம், அந்த உலகத்தினுடைய காரியங்களாக இருக்கலாம், ஆவிக்குரிய குறைவாக இருக்கலாம். நீங்கள் ஆவிக்குரிய ரீதியில் ரொம்ப பலவீனப்பட்டிருக்கலாம், அல்லது மனசில் ஏதோ ஒரு ஆத்தும தாகத்தோடு, ஒரு மனசில் ஒரு சோர்வோடு கூட நீங்கள் என்ன பண்ணலாம்? இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றிலும் உங்களை போஷிக்கிறவர், உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதையும் அவர் போஷிக்கக்கூடிய ஒரு நல்ல மேய்ப்பனாய் உங்களை நல்ல ஒரு ஆரோக்கியம் உள்ள ஒரு அவருடைய மந்தையாய் கர்த்தர் உங்களை என்ன பண்ணுகிறார்? வைக்க விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்படி அவர் போஷிக்கிறார். அப்போ அவருடைய ஆடுகளை எப்படி நடத்துகிறாரா? மந்தையை போல. 11ஆம் வசனத்தை வாசிங்க. மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கறவட ஆடுகளை மெதுவாய் நடத்துவார். ஹல்லேலூயா. இப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இங்கே வந்து ஒரு கிளியர் பிக்சரை வந்து ஏசாயா தீர்க்கதரிசி கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து. அப்படியே அந்த பிக்சரை பாருங்க. ஆட்டுக்குட்டிகளை தன் புயத்தினால் சேர்த்து. குட்டிகளை எப்படி ஒரு மேய்ப்பன் வந்து தன்னுடைய கரத்தினால் அப்படியே என்ன பண்ணுறான்? அரவணைத்து அவைகளை வந்து அது கூட வந்து ஒரு தகப்பனை போல பழகுவது போல. ஆட்டுக்குட்டிகளோடு எப்படி பழகிறான்னா, ஒரு தகப்பனை போல அந்த மேய்ப்பன் என்ன பண்ணுகிறான்? பழகுகிறான். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியில் சுமந்து கறவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார். அல்லேலூயா. இந்த ஆடை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆடை போல ஆண்டவரையே அந்த ஆடு பிக்சரை காமிக்கிறார் நமக்கு. அவரை மெய்ப்பனாக காமிக்கிறாரு. அவர் மெய்ப்பனாக இருக்கிறார், நம்ம ஆட்டுக்குட்டி ஆடுகளாய் காண்பிக்கிறார். அப்படின்னா இந்த ஆடுகளை போல ஒரு தனக்குத்தானே உதவி செய்து கொள்ள முடியாத ஒரு ஜீவனை, ஒரு உயிரினத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது. அது தனக்குத்தானே எதையும் செய்து கொள்ள முடியாது. ஒரு சின்ன பிரச்சனையானா கூட அதுக்கு தன்னை காப்பாற்றிக்க தெரியாது. ஒரு எறும்பு வந்து காதில் பூந்தா கூட, அல்லது ஒரு எறும்பு வந்து அதை கடிச்சா கூட அதை வந்து அதனால ஒன்றும் பண்ண முடியாது. அதனுடைய நிலை என்னன்னா, டோட்டலி ஹெல்ப்லெஸ். முழுவதும் அது எப்படி இருக்கிறதுனா, உதவியற்ற ஒரு நிலையில் இருக்கிறது. கண்டிப்பாக இந்த ஆட்டுக்கு ஒரு மேய்ப்பன் தேவை. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் எப்படி இருக்கிறான்னு சொன்னால், அவன் தனக்குத்தானே உதவி செய்து கொள்ள முடியாத ஒரு இழி நிலையில இருக்கிறான். தனக்குத்தானே அவன் எதையும் செய்து கொள்ள முடியாது. அவன் பாவத்தை அவனால் தீர்க்க முடியாது. அவன் சாபத்தை அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. அவனுடைய பிரச்சனைக்கு அவன் பலன் பரிகாரம் அல்ல. அதான் ஆண்டவர் சொல்றார், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் எவ்வளோ உயிரினங்கள் இருக்குது, அதுக்கெல்லாம் மெய்ப்பன் இருக்கிறான்னா சொல்ல முடியாது.
ஆனால் ஆடுகளுக்கு கண்டிப்பாக ஒரு மேய்ப்பன் இருக்கிறான். அது ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் ஆதியாமத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா, ஆதியாமத்தில் பார்த்தீங்கன்னா யார் மேய்ப்பன்? முதல் மேய்ப்பன். யோசிங்க பார்க்கலாம், இந்த காலை வேலை சிந்திங்க. ஆதியாம புத்தகத்தில் ஓப்பனிங்லேயே முதல் மேய்ப்பன் யாரு? ஆபேல். ஆபேல் தான் முதல் மேய்ப்பன். ஏன்னா ஆதாமுக்கு 2 பிள்ளைங்க பிறக்கிறாங்க. ஒருத்தன் பேர் காயின், இன்னொருத்தன் பேர் ஆபேல். ஆபேல் என்ன பண்ணானா? மந்தை மேய்க்கிறவனா இருந்தான். அப்போ நல்லா புரிந்துங்க, ஆரம்பத்திலிருந்தே இந்த மந்தைக்கு ஒரு மேய்ப்பன் தேவை, ஆடுகளுக்கு ஒரு மேய்ப்பன் தேவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாக்கோபு, அவரும் ஒரு ஆடு மேய்க்கிறவராக இருந்தார். அதுக்கப்புறம் அவங்களுடைய வழியில் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா தாவீது ஒரு மேய்ப்பனாக இருக்கிறார். நிறைய எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆடுகளுக்கு ஒரு மேய்ப்பன் தேவை. அப்போ ஆண்டவர் என்ன பிக்சரை கொடுக்குறாருன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நான் தேவை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உனக்கு இந்த உலகத்தில் யார் தேவையோ தேவையில்லையோ, ஆனால் இந்த நல்ல மேய்ப்பன், இந்த பிரதான மேய்ப்பன், இந்த பெரிய மேய்ப்பன் நமக்கு தேவை. அவர் இல்லாமல் நம்மளால் தனித்து வாழவே முடியாது. அல்லேலூயா. இதுதான் நம்ம புரிந்து கொள்ளணும். நம்ம உதவியற்றவர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் பல விதமான தாக்குதல்கள் நமக்கு வருகிறது. நம்முடைய மன ரீதியில் நாம் தாக்கப்படுகிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம தாக்கப்படுகிறோம். சரீர பிரகாரமாக சில நேரங்களில் பலவீனப்படுகிறோம். மனம் கலக்கமடைகிறது. நம்மளால் ஒரு சின்ன பிரச்சனையை கூட நம்மளால் சால்வ் பண்ண முடியாத சில இக்கட்டான நிலைக்கு நம்ம தள்ளப்படுகிறோம். அப்பொழுதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பனாக இருந்து நம்மை நடத்துகிற ஒரு அற்புதமான மேய்ப்பர் இவர். அதுதான் இந்த வசனம் நமக்கு ஒரு பெரிய ஒரு படத்தை காமிக்குது. மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். இவர் யாருங்க? தம்முடைய ஜனத்துக்கான மேய்ப்பர். நிறைய பேர் இயேசுவை ஆண்டவரை சரியா அறியாதவங்க அவர் ஆடு மேய்க்கிறவர் நினைச்சுனுங்கிறாங்க. அவர் ஆடு மேய்ச்சார், இவர் ஆடு மேய்க்கிறார். ஆடு மேய்க்கிறவர் அல்ல. ஆண்டவர் தன்னை எப்படி காமிக்கிறாரு? ஒரு மேய்ப்பனாகவும். இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனை எப்படி காமிக்கிறாரு? ஆடுகளாகவும் காண்பிக்கிறார். என்ன சொல்றாரு? கண்டிப்பா உனக்கு நான் தேவை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கண்டிப்பா அவர் நமக்கு தேவை. அவர் இல்லாமல் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஆகவே தான் இயேசு சொல்லுகிறார், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. இவர் சாதாரண மேய்ப்பர் அல்ல. சங்கீதம் 80:1 வாசிங்க. இவர் சாதாரண மேய்ப்பர் அல்ல. இவர் எப்படிப்பட்ட மேய்ப்பர்? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அவர் பிரதான மேய்ப்பர், பெரிய மேய்ப்பர். அவர் அது மட்டும் இல்லை, அவர் நல்ல மேய்ப்பர். சங்கீதம் 80:1 என்ன சொல்லுது? எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிறது? இஸ்ரவேலின் மேய்ப்பரே. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை, ஆமென், ஹல்லேலூயா, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல நடத்துகிறவரே. நல்லா புரிஞ்சுங்க, அவர் யாருங்க? நம்முடைய மேய்ப்பர், தம்முடைய ஜனத்தின் மேய்ப்பர். தம்முடைய ஜனத்தை அவர் எப்படி பண்ணுகிறாரா? மந்தையை போல நடத்துகிறார். ஒரு மேய்ப்பனை போல நம்மை நடத்துகிறார். நம்மை ஒரு மேய்ப்பனை போல போஷிக்கிறார். நம்ம ஆவிக்குரிய உணவினாலே போஷிக்கிறார். அவருடைய வார்த்தையை கொண்டு போஷிக்கிறார். ஆவிக்குரிய ரீதியில் நம்ம சில நேரங்களில் பலவீனப்படும் பொழுது, அவருடைய பிரசன்னத்தை உணர முடியாத போது, தவிக்கின்ற பொழுது, அவருடைய வார்த்தையை நம்ம அறிந்து கொள்ள முடியாத பொழுது, அவருடைய சத்தத்தை கேட்க முடியாத போது, அவர் நம்மோடு கூட என்ன பண்ணுகிறார்? இடைபடுகிறார். நம்மை ஆவிக்குரிய ரீதியிலே நம்மை போஷிக்கிறார். மன ரீதியில நம்மை போஷிக்கிறார். சரீர பிரகாரமாக நம்ம என்ன பண்றாரு? போஷிக்கிறார். அப்போ இந்த வசனம் என்ன அழகா சொல்லுது பாருங்க. இந்த வசனத்தின் மூலம் நம்ம ஒரு பிக்சரை நம்ம பார்க்கிறோம். நமக்கு நாமே நம்மளால என்ன பண்ண முடியாது? உதவி செய்து கொள்ள முடியாது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? நமக்கு பராமரிக்கக்கூடிய ஒருவர் தேவை. நம்ம மேல அக்கறை உள்ளவர் ஒருவர் தேவை. நம்ம மீது கவனம் வைக்கிறவர் ஒருவர் தேவை. இந்த மேய்ப்பர் எப்படிப்பட்டவர்? இவர் ஒரு கேர் டேக்கர். நம்மளை ரொம்ப அக்கறையா பார்க்கிறவர். மேய்ப்பன் எப்படி வாட்ச் அவுட் பண்ணுவான் தன்னுடைய மந்தையை. மேய்ப்பனுடைய கண்கள் எங்க இருக்கும்? தன் ஆடுகள் மேல இருக்கும். ஏன்னா அவன் வேற வேலை இல்லை, அவனுக்கு அதான் வேலை. ஒரு மேய்ப்பனுடைய வேலை என்னங்க? இஸ்ரவேலின் மேய்ப்பரே, தன்னுடைய ஜனத்தின் மேய்ப்பரே, அவனுடைய வேலை என்ன? தன்னுடைய ஆடுகளை பராமரிப்பது, தன் ஆடுகளை போஷிப்பது, தன் ஆடுகளை திருப்தி ஆக்குவது. அப்போ சங்கீதக்காரன் இந்த வசனத்தை அப்படியே கண்ணில் வைத்து கொண்டு பிக்சராக எடுத்துக்கொண்டு அவர் சொல்லுகிறார்,
கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் குறைவுபடவே மாட்டேன், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. நல்ல மேய்ச்சலிலே நம்ம என்ன பண்ணுகிறார்? நடத்துகிறவர். நல்ல மேய்ச்சலிலே அவர் நம்ம என்ன பண்றாரு? நடத்துகிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, கஷ்டம் வரும்போதும் சரி, உபத்திரவங்கள் வரும்போதும் சரி, துன்பங்கள் வரும்போதும் சரி, துயரங்கள் வரும்போதும் சரி, நம்ம யாரை தான் நோக்கி பார்க்கணும்? அவரை தான் நோக்கி பார்க்கணும். ஏன்னா அவர் என்ன சொல்றாரு? நான் மேய்ப்பன், நீங்கள் ஆடுகள். ஆடுகளை எப்படி கண்காணிக்கிறார்? கண்ணும் கருத்துமாய் அவர் கண்காணிக்கிறார். ஆடுகளை எப்படி பார்க்கிறார்? ரொம்ப அக்கறையோடு பார்க்கிறார். ஆடுகளை எப்படி நடத்துகிறார்? அவருக்கு தெரியும் தன்னுடைய ஆடுகளை எப்படி நடத்தணும்னு. ஒவ்வொன்றையும் அவர் அறிந்திருக்கிறார். யார் யாருக்கு என்னென்ன தேவை. இங்கே இந்த காலை வேளையில் வந்திருக்கிற உங்கள் மனசு ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். உங்களுக்கு என்ன தேவைன்னு தெரியும். இதுவரைக்கும் ஒரு வேளை ஒரு தேவை, நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு காரியம் உங்களுக்கு நடக்கலாம், அதுக்கும் சொல்யூஷன் அவர் தான். ஏன்னா கண்டிப்பாக அவர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. ஒரு ஆமென் சொல்லுவோமா? Everyone, every single person in the world need Jesus because he's a good shepherd. அவர் நல்ல மேய்ப்பர். அவர் அல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு மனிதனாலும் திருப்தியாக இருக்க முடியாது, மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அவனுக்கான பரிகாரம் அங்கே கிடைக்காது. இவங்க எங்கெங்கேயோ போய் பரிகாரம் தேடுவாங்க. ஆனால் பரிகாரி ஒரே ஒருவர் தான், இயேசுவே பரிகாரி. இயேசுவே நம்முடைய மேலே அக்கறை உள்ள ஒரு தேவனா என்ன பண்ணுகிறார்? இருக்கிறார். அவரே பரிகாரி. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அவர் நம்முடைய தேவைகளை அற்புதமாக என்ன பண்ணுகிறவர்? சந்திக்கிறவர். எல்லா சூழ்நிலைகளும், அது சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும், எல்லா சூழ்நிலைகளும் அவர் அவருடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் மெய்ப்பனை போல தன்னுடைய மந்தையோடு அவர் தன்னுடைய நேரத்தை என்ன பண்ணுகிறார்? செலவழிக்கிறார். ஒரு மெய்ப்பன் தன் மந்தையை தான் அவன் கவனமாக பார்த்து கொள்வான். அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? மெய்ப்பனை போல தன்னுடைய மந்தையை அவர் மேய்க்குகிறார். அல்லேலூயா. மெய்ப்பனை போல அவர் மேய்க்கிறார். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அவருடைய வார்த்தையை கொண்டு, பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தையை கொண்டு அவர்கள் என்ன பண்றாரு? போஷிக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? யோவான் 6:35 அவருடைய வார்த்தையை பற்றி சொல்லும்போது அவர் சொல்றாரு, ஐ ஆம், நானே அந்த வார்த்தை, நானே ஜீவப்பம். வாசிங்க யோவான் 6:35. நானே இயேசுவர்களை நோக்கி, ஜீவாப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா அர்த்தம், அவர் உன்னை போஷித்து கொண்டே இருப்பார். நீ பசியே, உன்னை பசி பார்க்க முடியாது. அவர் அவரிடத்தில் நீ என்ன பசியில் வந்தாலும் சரி, ஆவிக்குரிய பசியில் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தத்தில், ஏதோ ஒரு கஷ்டத்தில் நீங்கள் வந்தாலும் சரி, அவைகளை அவர் உங்களுக்கு என்ன பண்ணுகிறவர்? தீர்க்கிறவர். அவர் அவைகளிலிருந்து உங்களை காப்பாற்றுகிறவர். அவரிடத்தில் வருகிறவர்கள் ஒருபோதும் என்ன பண்ணுவது கிடையாது? பசி அடைவதில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய ஆடுகள் அது திசை கட்டு போயிருக்கிறதுனால, அலைந்து திரிகிறதுனால அவைகள் திருப்தியாக இருக்க முடியல. அவர் தம்முடைய ஆடுகளை என்ன பண்ணுவாராம்? திருப்தியாக்குகிறவர், திருப்தியாக்கி நடத்துகிறவர். என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடைய மாட்டான். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் தம்முடைய ஆடுகளை எப்படி கவனிக்கிறார்? அந்த வசனத்தில், அவர் மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். அவர் மேய்ப்பன், நாம் ஆடுகள். நம்மை அவர் என்ன பண்றாரா? போஷிக்கிறார். எல்லா விதத்திலும் போஷிக்கிறார். ரெண்டாவது அந்த பகுதி சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து. ஆட்டுக்குட்டிகள்னு சொன்னால் அது ரொம்பவும், ஆடே ஒரு பராமரிப்பு தேவை, குட்டிக்கு எவ்வளோ பராமரிப்பு தேவை பார்த்துங்க. ஆட்டுக்கே பராமரிப்பு வேணுங்க, குட்டிகளுக்கு அதை விட கவனம் தேவை. அப்போ இந்த குட்டிகள்னும் போது பலவீனப்பட்டவர்கள். சில சூழ்நிலைகளில் சில பேர் கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொஞ்சம் நல்லா வளர்ந்துருப்பாங்க. சில பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படியே நிலையில் ஒரு வளர்ச்சியற்ற ஒரு நிலையில் இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு விதத்திலும் தங்களை தாங்களை உதவி செய்து கொள்ள முடியாது. ஆனால் அந்த குட்டிகளை அவர் என்ன பண்ணுவாரா?
இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் எனக்கு நிறைய சத்தியம் தெரியாது, எனக்கு அவ்வளோ அறிவு கிடையாது, ஆனால் நான் ஒரு குழந்தையை போல நான் அவரை நம்புகிறேன் அப்படின்னா நீங்கள் தான் ஆட்டுக்குட்டி. ஒரு ஆமென் சொல்லுங்க. குழந்தையை போல, எந்த ஒரு பெரிய ஒன்றுமே தெரியாது, பட் யூ பிலீவ் இன் த லார்ட். நீங்கள் கர்த்தர் மேலே, அவர் மேலே அவ்வளோ விசுவாசம் வைத்திருக்கிறீங்க, அவரை சார்ந்து கொள்ளுகிறீங்க. அப்போது நல்லா புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு எவ்வளோ தெரியுன்றது முக்கியம் இல்லை, நீங்கள் உங்கள் இருதயத்தில் எவ்வளோ விசுவாசிக்கிறீங்க என்பதுதான் முக்கியம். அல்லேலூயா. உங்களுக்கு எவ்வளோ தெரியுன்றது முக்கியம் இல்லை, நீங்கள் எப்படி ஆண்டவர் மீது விசுவாசம் வைக்கிறீர்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு அதை பற்றி பெரிய அறிவெல்லாம் தேவையில்லை, பெரிய இதெல்லாம் தேவையில்லை. ஆண்டவரை பற்றி ரொம்ப தெரிஞ்சுக்கணும், ரொம்ப அவசியம் தெரிந்து கொள்ள. அவரை பற்றி நிறைய தெரியலனாலும் நீங்கள் குழந்தைத்தனமாக அவரை நம்பும் பொழுது சில நேரங்கள் இந்த குழந்தைங்க என்ன பண்ணும், சில மிஸ்டேக் பண்ணும். அதை எப்படி நடத்துவாராம், ஆட்டுக்குட்டிகளை போல அவர்களை ரெஸ்டோர் பண்ணி, அவங்கள மேய்த்து, அவங்கள சரிப்படுத்தி, அவர்களை வளர்த்து எடுக்கிறார். அப்போது மெய்ப்பனை போல தம்முடைய மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை போல ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவல ஆடுகளை மெதுவாய் நடத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. கரவல ஆடுகள் எப்படி நடத்துவாரா? மெதுவாய் நடத்துவார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிக்சர். இந்த பிக்சரை நீங்கள் அப்படியே கண்ணு முன்னால் கொண்டு வந்தீங்கன்னா, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் ஜெபத்துக்கு ஒரு பெரிய பவர்ஃபுல், ஒரு வல்லமை இருக்கும். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சமூகத்தில் உங்களுக்கு இந்த பிக்சர் தேவை. ஏன்னா அவர் என்னுடைய மேய்ப்பர், அவர் என்னை கண்காணித்து கொண்டிருக்கிறார், என்னுடைய எல்லா காரியங்களும் அவருக்கு தெரியும். நான் கூப்பிட்டால் அவர் கண்டிப்பாக எனக்கு உத்தரவு தருவார், அவர் என்னை போஷிக்கிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் இந்த பிக்சர் கண்ணில் இல்லை, அதனால் அவங்க ஜெபிக்கும் போது என்ன நினைக்கிறாங்க, ஆண்டவர் எங்கேயோ இருக்கிறாரு, என்னை அவர் கேட்குறாரா இல்லையா, என் மேலே அக்கறை உள்ளவராக இருக்கிறாரான்னு நினைக்கிறீங்க. நல்லா புரிஞ்சுங்க, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் இயேசு தேவை. கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இல்லை. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க இயேசு கிறிஸ்தவர்களுக்குன்னு. இயேசு கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அவர் தேவை. அதான் அந்த வசனத்தை இந்த மாச வாக்குத்தத்தம் என்னது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற கிறிஸ்தவர்களுக்கு இல்லை, யாவருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க, தம்மை நோக்கி கூப்பிடுகிற, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். அவன் எந்த நாட்டுக்காரனோ, அவன் என்ன குலமோ, என்ன கோத்திரமோ, என்ன ஜனமோ, அவன் ஏழையோ பணக்காரனோ, அவன் உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ, தம்மை நோக்கி, இயேசுவை நோக்கி ஒருவன் கூப்பிடுவானால் அவனுடைய குரலுக்கு அவர் பதிலளிக்கிறவர், தேடி வருகிறவர், பராமரிக்கிறவர், பாதுகாக்கிறவர், போஷிக்கிறவர், வழி நடத்துகிறவர். ஒரு சாட்சி ஒன்று கேட்டேன். மிக மிக வயதான ஒரு இஸ்லாமியர், மிக மிக வயதான ஒரு இஸ்லாமியர் மரண படுக்கையில் இருக்கிறார். அவர் அவரை தேடி ஆண்டவர் வரார். ஏன்னா கடைசி நேரத்திலேயாவது என்ன தெரிஞ்சுக்கணும். அவர் கத்துறாரு, மரண படுக்கையில் கத்துறாரு. நான் அவரை பார்த்தேன், அவர் வந்துட்டாரு. ஐயோ என்னை மன்னிச்சிருங்க, உங்களை இதுவரைக்கும் நான் தெரியாமல் இருந்துட்டேன், இயேசுவே ஐ சா ஜீசஸ், ஐ சா ஜீசஸ்ன்னு கத்துறாரு. மரண படுக்கையில் கத்துறாரு. அதுக்கப்புறம் அவர் ரொம்ப நல்லா ஆகி சாட்சி கொடுக்குறாரு. நீங்கள் எத்தனை பேர் அந்த வீடியோ பார்த்தீங்க தெரியாது. ஏன்னா நீ என்ன மதம், நீ எந்த ஊர், உன் ஸ்டேட்டஸ்னா அதை பார்த்து வருகிறவர் அல்ல இந்த மேய்ப்பர். இந்த மேய்ப்பர் எப்படிப்பட்டவர்? நல்ல மேய்ப்பர். இவர் எப்படிப்பட்டவர்? பிரதான மேய்ப்பர். இவர் எப்படிப்பட்டவர்? பெரிய மேய்ப்பர். இவர் தம்முடைய ஜனத்தின் மேய்ப்பர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தம்முடைய மந்தையை அவர் மேய்க்கிறவர். யார் கூப்பிட்டாலும் அந்த கூப்பிடுதலுக்கு அவர் செவி சாய்க்கிறவர். ஆனால் உண்மையாக கூப்பிட்டால், உண்மையாக அவரை நோக்கி கூப்பிட்டால், அப்போ இவர் அக்கறை உள்ள ஒருவர். அதுக்கு தான் மேய்ப்பன் பிக்சரை காமிக்கிறார். இந்த மேய்ப்பரை குறித்து நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவர் அவ்வளவு கவனம் தன்னுடைய ஜனங்கள் மீது. ஒருவரும் கெட்டு போவது அவருடைய சித்தம் அல்ல. ஒருவரையும் அவர் தன்னுடைய கையிலிருந்து இழந்து போக விரும்பல. எல்லோரும் ரட்சிக்கப்பட விரும்புகிறார். ஹல்லேலூயா. தேடி வருகிறார், இழந்து போனதை தேடி வருகிறார், ரட்சிக்க வருகிறார். அவங்க கூப்பிட்டா உடனே அவர் குரல் கொடுக்கிறார். அவர் யாரை எப்படி நடத்தணும்னு அவருக்கு
தெரியும். ஆட்டுக்குட்டிகள் எப்படி நடத்தணும், கடாக்களை எப்படி நடத்தணும், வெள்ளாடை எப்படி நடத்தணும், செம்மறி ஆடை எப்படி நடத்தணும், அவருக்கு தெரியும். அவர் நல்ல மேய்ப்பர். அப்போ முதல்ல அவர் பாருங்க, அவர் எப்படி இருக்கிறார்? அவர் தம்முடைய ஆடுகளை போஷித்து பராமரித்து வழி நடத்துகிறவர். தம்முடைய ஜனத்துக்கு அவர் ஒரு மேய்ப்பனை போல தம்முடைய ஜனத்தை என்ன பண்ணுகிறார்? நடத்துகிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அடுத்து இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். சில நேரங்களில் இந்த தலைப்பு வந்து நீங்க மைண்ட்ல வச்சுங்க. இதுல இருந்து நிறைய விஷயம் பேச போறோம். என்னன்னா, கிரைஸ்ட் கேர் ஃபார் த சிக் அண்ட் வீக். கிறிஸ்து பலவீனப்பட்ட ஆடுகள் மீதும், இந்த நல்ல மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து பலவீனப்பட்டு அல்லது நோயுற்று இருக்கிற ஆடுகளை அவர் ரொம்பவும் கவனமா பார்க்கிறார். பலவீனப்பட்டு நோயுற்று இருக்கிற ஆடுகள். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் என்ன பண்ணப்படுகிறார்கள்? இன்னும் சொல்ல போனால் அவருடைய மந்தை, அவருடைய பிள்ளைகள், அவருடைய மந்தையில் சேர்க்கப்பட்டிருக்கிற அவருடைய ஆடுகள். நம்ம இன்னும் இந்த மந்தைக்கு வராத ஆடுகளும் வெளியே இருக்குது, அதையும் அவர் கொண்டு வருவார். ஆனால் இந்த மந்தைக்கு வந்துட்ட பிறகு இங்கே நீங்கள் பலவீனப்படுவீர்களானால், இங்கே நீங்கள் நோயுற்றவர்களாக இருப்பீர்களானால், அது மேலே அவர் ரொம்ப கவனம் உள்ளவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ எப்படி கவனம் உள்ளவராக இருக்கிறார்னா, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அநேக நேரங்களிலே இந்த கிறிஸ்துவின் மந்தைக்குள்ள வந்துட்ட ஆடுகள், இன்னும் வராத ஆடுகளை பற்றி இல்லைங்க, மந்தைக்குள்ள வந்துட்ட ஆடுகள், அதற்குள்ள நோய் வந்துடுது. இது இயற்கை. சில நேரங்களில் இந்த பொல்யூஷன், அவுட்டர் பொல்யூஷன், வெளியில் இருக்கக்கூடிய பொல்யூஷன் என்ன பண்ணுது? வைரஸ்கள் இந்த மந்தைக்குள்ள வந்துடுது. நீங்கள் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி நோய் பரவுது, பறவை காய்ச்சல் வருது அப்படின்னு. அது பறவைகளை தாக்குற மாதிரி சில நோய்கள் ஆடுகளை தாக்குகிறது. சில நோய்கள் நம்முடைய ஆவிக்குரிய ஆடுகளையும் தாக்குது. இப்போ இந்த நோய் வந்துட்டா இந்த ஆடுகள் மீது அவர் ரொம்ப கவனமா இருக்கிறார். அப்போ இந்த அவருடைய மந்தைக்குள்ள, அவர் பராமரிக்கிற அவர் மந்தைக்குள்ள, அவருடைய ஜனங்கள், அவருடைய மந்தைக்குள்ள வந்து விட்டவர்களுக்கு சில நேரங்களில் பல நேரங்களில் இந்த நோய் வந்து சராசரியா பொதுவான நோய். என்ன நோய்னா பெருமை வந்துடுது. பெருமை வருதுங்களா? நம்மளை அறியாமே சில நேரங்களில் நம்ம பெருமைப்படுகிறோம். இது ஒரு ஆவிக்குரிய நோய். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அழிவுக்கு முன்னானது அகந்தை. அப்ப பெருமை, ஆண்டவர் பெருமையிலிருந்து நம்மளை காப்பாற்ற விரும்புகிறார். பெருமை நமக்குள்ள வரவே கூடாது. இந்த பெருமை வந்துருச்சுனாலே ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ரொம்ப பலவீனப்பட்டுருவோம். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியாது. ஆண்டவர் நம்மோடு பேச மாட்டார். ஆண்டவர் நம்மளை அவர் அவருடைய அந்த பிரசன்னத்தை நம்மளால உணர முடியாது. ஏன்னா ஸ்பிரிச்சுவலி இந்த ஒரு வியாதி ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது, இது பொதுவானது. அப்போ இந்த மாதிரி சில நோய்கள் என்ன பண்ணுகிறது? அவருடைய மந்தையை தாக்குது. சில நோய் எப்படிப்பட்டதுன்னா, அது இதுவும் காமனான நோய் தான், இது எல்லாருக்கும் வரக்கூடிய நோய், அவருடைய மந்தையை தாக்கக்கூடிய நோய். அது என்னன்னு சொன்னா திருப்தியற்ற நிலை. ஆண்டவர் இந்த திருப்தியற்ற அதாவது இது எப்படின்னு சொன்னா, இது சொல்ல டிஸ்கண்டன்ட்மெண்ட், திருப்தி அடையாத நிலை. இந்த திருப்தியற்ற நிலை இருக்குது பாருங்க, இது ஒரு விதமான நோய். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு உள்ள இருக்கிறவைகளை போதும் என்று என்ன பண்ணுங்க? எண்ணுங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உனக்கு இருக்கிறவைகளை போதும் என்று எண்ணுங்கள். வெளியெல்லாம் பார்க்காதீங்க. சுத்தி அவங்க இப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, ஐயோ அவங்க நல்லா இருக்கிறாங்க, நான் இப்படி இருக்கிறேன், பார்க்கவே பார்க்காதீங்க. இப்போ கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற நிலை போதுமானது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் திருப்தியா இருக்க பழகி கொண்டேன். எந்த நிலையில் இருந்தாலும் திருப்தியா இருப்பேன். கஷ்டத்தில் இருந்தாலும் திருப்தியா இருப்பேன், வேதனையில் இருந்தாலும் திருப்தியா இருப்பேன். இது முடியுமா பாருங்க. குறைவு எனக்கு இருக்கும், ஆனா நான் திருப்தியா இருப்பேன்றார். அப்புறம் சொல்றாரு, என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லன்றார் அப்போஸ்தலனாகிய பவுல். ஆண்டவர் எனக்கு கத்து கொடுத்துட்டாரு. எப்படி கத்து கொடுத்துட்டாரு?
குறைவுபட்டு இருக்கிற நேரத்தில் கூட திருப்தியாக இருக்கணும். கடவுள் ஏதோ சொல்லித்தராரு. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இன்னைக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்ம கூட அவர் இருக்கிறாரு போதுமானவராய். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நம்மை நடத்துவார். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து, நிறைய பேருக்கு இந்த உலகத்து மேலே கண்ணு ரொம்ப, அது மேலே வெறியாக சுத்துகிறது. பண ஆசை, பொருளாசை, சில உலக பிரகாரமான ஆசைகள் பெருகுகிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் பணம் அவசியம், பணம் தேவை, சில பொருட்கள் தேவை, சில காரியம் நமக்கு தேவை. இதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆனால் அது மேலே ஒரு தீராத ஆசை வைத்து கடவுளை தேடுறதை விட அதை போய் தேடிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதான் அந்த வசனம் சொல்லுது, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து கொண்டு உங்களுக்கு இருக்கிறவைகளை போதும் என்று எண்ணுங்கள், ஏன்னா நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரு. இப்போ நீங்க என்ன நிலையில் இருந்தாலும் இதே நிலையில கர்த்தர் உங்களை விட மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். உங்க சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். அப்ப கர்த்தர் இருக்கிறார், என்னோடு கூட அவர் இருக்கிறார், என்னை பார்த்து கொள்வார். இப்போ இந்த சூழ்நிலைக்கு போறேன், இந்த சூழ்நிலை இப்படியே நிலையானது அல்ல, இது நிச்சயம் மாறும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க சந்திக்கிற இந்த பிரச்சனை அப்படியே நிரந்தரம் அல்லங்க, அது மாறும். இன்னைக்கு நீங்க பார்க்கிற போராட்டம் அப்படியே நிரந்தரம் இல்லை, அது மாறும். எல்லாம் மாறும். என் கூட அவர் இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார். ஸோ சில நோய்கள், முதல்ல என்ன நோய் வருது? பெருமை வருது. ரெண்டாவது என்ன நோய் வருது? திருப்தியற்ற நிலை. அது பேராசைக்குள்ள நம்மளை கொண்டு போகிறது. மூன்றாவது ஒரு நோய் வருகிறது இந்த ஆடுகளுக்கு, அதாவது அவருடைய மந்தைக்குள்ள வந்துட்ட ஆடுகளுக்கு. மூன்றாவது என்னன்னா பொறாமை. ரொம்ப டேஞ்சரஸ். என்வி, பொறாமை. பொறாமைன்னு சொன்னா அது ரொம்ப கஷ்டங்க. மற்றவங்களை பார்த்து ஐயோ அவங்களுக்கு கிடைச்சிருச்சே, அவங்களுக்கு கிடைச்சிருச்சே, எனக்கு கிடைக்கலையே, நான் இப்படி இருக்கிறேனே, நான் இருக்கிற மாதிரி தான் அவங்க இருக்கணும்னு நினைப்பது. நான் என்ன நிலையில் இருக்கிறனோ அதை விட அவங்க மேலே போகக்கூடாது, நான் இருக்கிற மாதிரி தான் அவங்கள என்ன பண்ணணும், இருக்கணும்னு நினைக்கிற அந்த எண்ணம் சரி கிடையாது. இன்னைக்கு கர்த்தர் அவங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், கட்டாயம் நாளைக்கு என்னையும் அவர் ஆசீர்வதிப்பார், என்னுடைய சூழ்நிலையும் மாறும். மற்றவளை பார்த்து நம்ம பொறாமப்படக்கூடாது. இதெல்லாம் நம்மளை விட்டு என்ன பண்ணணும், நிறைய இருக்குது, லிஸ்ட்டு போட்டால் பெருசாக போயிட்டே இருக்கும். இந்த ஆவிக்குரிய நோய்கள் எப்படி அவருடைய மந்தையை தாக்குகிறது. அதில் மிக முக்கியமாக இந்த பொறாமை. அப்புறம் நிறைய இருக்குது, அந்த லிஸ்ட்டு பெருசாக போயிட்டு இருக்குது. இது ஒவ்வொரு ஆவிக்குரிய பலவீனங்கள். இன்னொருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவது, அது என்னது, கோல் சொல்லுவது. அதுக்கப்புறம் தேவையற்ற வைராக்கியங்கள். இதெல்லாம் ஆவிக்குரிய நோய், ஸ்பிரிச்சுவல் நோய். இந்த நோய் உற்ற இந்த ஆடுகளை அவர் என்ன பண்றாருன்னா, அவர் ரொம்ப கண்ணும் கருத்துமா பார்க்கிறார். என்ன பியூட்டிஃபுல்லான ஒரு கர்த்தர் பாருங்க. இந்த நோய் உற்ற ஆடுகளை எப்படி அவர் பராமரிக்கிறார்னா, ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பிக்சர் வந்துக்கிட்டே இருக்குதுங்க. ஒவ்வொரு புத்தகத்திலும் நம்ம பார்க்குறோம். இதை ஒரு நம்ம இன்னும் டைம் எடுத்து இதை நம்ம விளக்க போகிறோம். அப்போ பார்த்துங்க, எசேக்கியேல் 34 அதிகாரம் 16 வசனத்தை எடுத்துங்க. எசேக்கியேல் 34 அதிகாரம் 16 வசனம். நான் இந்த வசனத்தை அப்படியே கவனிங்க. நான் காணாம போனதை தேடி, முதல்ல ஆண்டவர் என்ன பண்றாராம், சிலதெல்லாம் தொலைஞ்சு போய்க்குது, அதை தேடுவார். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நல்ல மெய்ப்பறிவர். நான் காணாமல் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து, இதை எப்படியோ எதுவோ துரத்தி அடிச்சிருச்சு. துரத்தி அடிச்ச இதை மட்டும் கொஞ்சம் கவனிங்க. இதை துரத்தி அடிச்சு யார் துரத்தி அடிச்சது? யாருங்க துரத்தி அடிச்சது? அவர் துரத்த மாட்டாரு. அப்போ இந்த ஆடு ஆண்டு சொல்றாரு, துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்துன்றார். யார் துரத்துறதுன்னா இது வேற யாரும் இல்லை, உள்ள இருக்கிற ஆடு தான் துரத்துது. சில ஆடுகள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே முட்டிக்கிட்டே இருக்கும், உள்ளுக்குள்ளேயே இருக்கும். அவங்கள பார்த்து பொறாமப்படும், அவங்கள பார்த்து ஐயோ அவங்க இப்படி இருக்கிறாங்களேன்னு ஒரு பெருமை கொள்ளும். சபைக்குள்ள ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பொறாமைப்படுவது, ஒருத்தரை வேற மாதிரி ட்ரீட் பண்ணுவது, அப்படி ஒருத்தரை வேதனைப்படுத்துவது. சில பேர்லாம் நினைக்கிறாங்க இந்த ஸ்டேஜ் மேலே வேற யாரும் ஏறிடக்கூடாது, வேற யாரும் இந்த சாட்சி நான் இருக்கிற இடத்துக்கு வந்துடக்கூடாது. அப்போ
இந்த மாதிரி சில பேர் வந்து உட்காந்துக்குவாங்க, அந்த இடத்துல யாரையும் உட்கார விட மாட்டாங்க. இங்கே இது ஏன் இடம்னு வாங்க. யாரோ ஒருத்தர் புதுசாக வந்துக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சேரை போட்டு அவங்கள கவனித்து அவங்கள சௌகரியமாக்கி இங்கே உட்காருங்க, இங்கே சத்தியத்தை கேளுங்க, நான் கூட வெளியே உட்காடுறேன் அப்படின்னு சொல்லுவது தான் நல்ல தன்மை, சேர்த்து கொள்வது. ஆனால் இங்கே இருக்கிற சில ஆடுகள் என்ன பண்ணுதான், ஆண்டவர் என்ன பண்ணார் பாருங்க. முதல் காணாமல் போயிடுச்சு, இந்த மாதிரி காணாமல் போன ஆடு. ரெண்டாவது என்ன பண்ணுது, துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து. எப்படி துரத்தப்பட்டது? உழுகிற ஆடுகள் தான். நம்ம சபைக்குள்ள பிரிவினை வரவே கூடாது. ஒருத்தர் உண்மையாக நேசிக்கணும், ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியம் கொள்ளணும், ஒருவரை ஆதரிக்கணும். இது சபை. இங்க யாரும் துரத்திடக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யார் மேலேயும் கோவப்படாத, யார் மேலேயும் கசந்து கொள்ளாத, யாரையும் வெறுக்காத, இங்க பிரிவினை பண்ணாத. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். முதல்ல காணாமல் போயிடுச்சு, அதை தேடுறாரு. துரத்துண்டதை திரும்ப கொண்டு வருவேன்றார். மூணாவது, எலும்பு முறிந்ததை காயம் கட்டி. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடஞ்சி போச்சு, அதுக்கு பல குறை இருக்குது. என்னை வந்து யாரும் பார்க்கல இந்த சர்ச்சில், நான் ஒரு நாள் வரலையே, இந்த பாஸ்டர் கேட்டாரா, அது எலும்பு முறிஞ்சு போச்சு, அதுக்கு நடக்க முடியாது. நல்லா பேசின்னு இருக்கும், வெளியில் போயிட்டு குறையா சொல்லின்னு இருக்கும். பாஸ்டரை குறை சொல்லும், உள்ளே இருக்கிற விசுவாசிகளை குறை சொல்லும். ஐயோ அது அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை. இது எப்படின்னு சொன்னால் என்னதுங்க, இது எலும்பு முறிந்ததை காயம் கட்டி, அதை போய் கட்டணும். அதுக்கப்புறம் நசல் கொண்டதை, இதெல்லாம் வியாதி. இது எல்லாம் எதனால் வருது? பெருமைனால வருது, போராமைனால வருது. நம்ம பார்த்தோம் பாருங்க, இந்த நோயெல்லாம் வருது. இந்த பெருமை, போராமை, திருப்தியற்ற நிலை, இதெல்லாம் வர்றதுனால இங்கே வந்து ஐக்கியம் சிதைக்கப்படுகிறது, ஒற்றுமை இல்லாமல் போகிறது. சபையில் வந்து ஒரு பெரிய ஃபெலோஷிப் இல்லை. சபையினால் என்னென்னா ஒரு ஃபெலோஷிப். அப்போ இவ்வளோ நோய் வருதுனால என்ன ஆகுதுன்னா சிலதெல்லாம் சிதறடிக்கப்படுகிறது. அப்போ பாருங்கள் என்ன சொல்கிறார் பாருங்கள், நசல் கொண்டதை திடப்படுத்துவேன், நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலமுள்ளவைகளை அழிப்பேன்றார். இது என்ன, இது புஷ்டியும் பலமுள்ளவைகளை ஆண்டவர் நல்லா தானே வச்சிருந்தார், திடீர்னு அழிப்பேன்றாரு. எதுன்னா இந்த கொழுத்து போய் தப்பு பண்ணுது பார். இது எப்படிப்பட்டதுன்னா ரொம்ப பெருமை பிடிச்சது, ரொம்ப கர்வம் பிடிச்சது. கொழுத்து போயின்னா நல்ல கொழுப்பு கிடையாது, இது கெட்ட கொலஸ்ட்ரால். ஒரு ஆமென் சொல்லுங்க. நிறைய ஆடுகளுக்கு கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்குது, பெருமை இருக்குது, கசப்பு இருக்குது, வைராக்கியம் இருக்குது, விரோதம் இருக்குது, பகை இருக்குது. அதுக்கப்புறம் நான் என்கின்ற அகந்தை இருக்கிறது. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, இதெல்லாம் இருக்குதான்னு கேளுங்க. நான், இந்த நானே இருக்கக்கூடாதுங்க, ரொம்ப டேஞ்சரஸ். தாழ்மையாக இருக்கணும், விட்டு கொடுக்கணும், அரவணைக்கணும், மன்னிக்கணும், சகிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் தான் கிறிஸ்தவர்களுடைய கேரக்டர். இதெல்லாம் இதுக்கு ஆப்போசிட்டாக இருந்தால் நோய் பிடிச்சிருக்குது. சிலதுக்கு வந்து இந்த வெறி பிடிச்சிருது, முட்டிக்கினே இருக்கும் மற்ற ஆளை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யாரையும் முட்டாத. அல்லேலூயா. யாரையுமே சீண்டிக்கினே இருக்காத. இதில் கொழுத்து போன ஆடுகள். ஆண்டு சொல்கிறார், காலை உடச்சிருவேன்றார். கொழுத்து போனதை நான் சும்மா விட மாட்டேன். இது கொழுப்பு எடுத்து என்ன பண்ணுது, நல்ல கொழுப்பு கிடையாது, கெட்ட கொழுப்பு, பேட் கொலஸ்ட்ரால், உடம்புக்கு ஆகாது. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த நோயெல்லாம் பிடிக்குது அந்த ஆடுகளுக்கு. அப்போது சில நேரங்களில் இது உலகத்தில் இருக்கக்கூடிய நோய், இது வெளியில் இருக்கக்கூடிய நோய், இதுக்கும் உள்ள மந்தைக்கு வந்துட்ட ஆடுகளுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் அங்கிருந்து இது ஒட்டிக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து கேளுங்கன்னா, ஒட்டின்னு இருக்குதா? நல்லா ஒட்டிக்கிட்டு இருக்குது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை. இந்த எசேக்கியேல் புத்தகத்தில் இந்த 34ஆம் அதிகாரம் இன்னொரு நாளைக்கு நம்ம அதை வாசிப்போம். மாறி வாசிக்கிற சங்கீதம் வாசிக்கிறது மாதிரி யோவான் 10 வாசியும் இது வாசிப்போம். இங்கே ஃபுல்லாக மெய்ப்பர்களை பற்றியும் மந்தையை பற்றி தான் பேசியிருக்கார். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பகுதி. இது நம்ம ஒரு நாள் பேசுவோம். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி நோய் வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அதுக்குன்னு ஒரு தைலம் வச்சிருக்கார். அதுதான் கீலேயாத் பிசின் தைலம். ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த கீலேயாத் பிசின் தைலம் எப்படிப்பட்டதுன்னா, அது அவருடைய வார்த்தையிலும் அவருடைய இரத்தத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒன்று. இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம், அதுக்கப்புறம் அவருடைய வார்த்தை.
வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், தங்களுடைய சாட்சியின் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இந்த நோயை எப்படி நம்ம ஜெயிக்க முடியும்? இந்த பிரச்சனையில் இருந்துன்னா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது, அவருடைய வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்வது, அவருடைய வசனத்துக்கு நம்முடைய மனசை விட்டு கொடுப்பது. சில நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தை நம்மளை உணர்த்தும் பொழுது மனசு அதை ஏற்றுக்காது. யாக்கோப்பு 1:20-21 படிங்க. யாக்கோப்பு 1:20-21. மனுஷனுடைய கோபம், அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், கோபத்தையும் வெறுப்பையும் காட்டக்கூடிய இடம் சபை அல்ல. கசப்பையும் வைராக்கியத்தையும் காட்டக்கூடிய இடம் சபை அல்ல. இங்க ரெஸ்டோர் பண்ணப்படக்கூடிய இடம். இப்போ சொல்றாரு, தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே, ஆகையால் நீங்கள்னா மந்தைக்குள்ள இருக்கிற நீங்கள் எல்லா விதமான அழுக்கையும், அப்போ கொடிய துர்குணத்தையும் ஒழித்து விட்டு, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆகையால் எல்லா விதமான அழுக்கையும். எவ்வளோ அழுக்கு சேர்ந்துருக்கு தெரியுமா? அதான் நோயே வருது. நோய் ஏன் வருது? அழுக்கு சேர்ந்துருக்கு. அழுக்கையும், எல்லா விதமான அழுக்கையும். இது பலவிதமான அழுக்கு. இது எல்லா இடத்துலையும் பிடிச்சிருக்குது. சிலது கண்ணில் பிடிச்சிருக்குது, சிலதுக்கு நெஞ்சில் பிடிச்சிருக்குது. எல்லா விதமான அழுக்கையும் அங்கங்கே ஒட்டிக்கிட்டு இருக்குது. கொடிய துர்குணத்தையும், துர்குணம் இதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது. துர்குணத்தையும் ஒழித்து விட்டு, நல்லா புரிஞ்சுங்க, வெறும் ஒழித்தில் விட்டுணும், அதை விட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற, நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஆவிக்குரிய நோய்களிலிருந்து குணமாக்கக்கூடிய ஒரு மருந்து கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. இந்த மாத்திரை நிறைய பேருக்கு ஒத்துக்காது. இந்த மாத்திரைன்னு போட்டு பாருங்க, அது கசப்பாக தான் இருக்கும், அது கொஞ்சம் கொமட்டும், அதை உள்ள ஏற்றுக்காது, ஆனால் போட்டு தான் ஆகணும். அப்போ கர்த்தருடைய வார்த்தை உரைக்கப்படும் போது, சொல்லப்படும் போது அதை அங்கீகரிக்க முடியாதபடி நம்முடைய மைண்ட் என்ன பண்ணும்? அதை அல்ல தட்டும். ஆனால் வசனம் சொல்லுது, இல்லை அதை போட்டுக்கோன்னுது. உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க உங்களுடைய ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமுள்ளதா இருக்கிற எல்லா விதமான அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதா இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் உள்ளத்தில் நாட்டுங்கள். வசனத்தை என்ன பண்ணுங்க? உங்க உள்ளத்தில் நாட்டுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இது. இந்த வார்த்தைக்கு எதிராய் நான் செயல்பட மாட்டேன். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை எப்படி கிளையாத் பிசின் தைலமாய் வேலை செய்கிறது, மருந்தாய் வேலை செய்கிறது. அது இருதயத்துக்குள்ள போனா பெரிய கிரியை நடப்பிக்கும். நிறைய பேர் இந்த வசனத்தை கேட்கவே மாட்டாங்க. அப்படியே கேட்டாலும், நேற்று ஒருத்தர் சொன்னார், வராங்க கேட்குறாங்க, இந்த காதில் வாங்கி வெளியே வந்தவனும் போட்டுடுறாங்கன்றார். வெளியே வந்தவனும் எடுத்து போட்டுடுறாங்க. கேட்டதை உள்ள வைங்க, உள்ளத்தில் நாட்டுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கேட்டால் மட்டும் போதாது, உங்கள் உள்ளத்தில் நாட்டுங்க வசனத்தை. ஹல்லேலூயா. இந்த மருந்து உள்ள வேலை செய்யட்டும். இந்த பெருமை, கசப்பு, கெட்ட எண்ணங்கள், அவதூறான காரியங்கள், அகந்தை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை எல்லாம் நம்மளை விட்டு ஒழியட்டும். ஹல்லேலூயா. எல்லா விதமான அழுக்கையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிற வசனத்தை சாந்தமா என்ன பண்ணுங்க? ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்க எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? செக் பண்ணுங்க, உங்களுக்கு நோய் இருக்கான்னு. ஸ்பிரிச்சுவலா எவ்வளோ பெரிய கஷ்டம் பாருங்க. நோய் இருந்தால் ரொம்ப டேஞ்சரஸ். நீங்களும் அது உங்களை ரொம்ப பாதிக்கும், மந்தையும் பாதிக்கும். சரியாக உட்கொள்ள முடியாது, சரியாக சாப்பிடாது, சரியாக தூங்காது, ரொட்டீன் லைஃப் இருக்காது, வேறு மாதிரி பண்ணும். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய பேருக்கு ஜபம் இல்லை, தேவனுடைய வேதத்தை வாசிக்கிறது இல்லை, ஆலய கூடுகையில் ஒரு 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 சமரசமாய் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறது இல்லை. சில பேருக்கெல்லாம் அப்படியே எரிச்சல் வருது. ஆனால் ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஆராதனைக்கு முன்னாடியே வந்து வொர்ஷிப்பில் கலந்து கொண்டு கடைசி வரைக்கும் இருப்பாங்க. சில பேர் லேட்டாக தான் வருவாங்க.
சில பேர் என்னன்னா வந்தாலும் சும்மா அடிக்கடி எழுந்து எழுந்து வெளியே போய் நிற்பாங்க, வசனத்தை கேட்க மாட்டாங்க. எப்படி நோய் சுகமாகும், எப்படி நீ ஆரோக்கியமாவாய். 2 விஷயம் முக்கியம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, 2 விஷயம் முக்கியம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு. நல்லா சாப்பிடணும், அல்லேலூயா. கனியையும் சாப்பிடணும், இலையும் சில நேரத்தில் சாப்பிடணும். ஏன்னா கனி உன் ஆவிக்குரிய பலத்துக்கு. கனி எதுக்கு? ஆவிக்குரிய பலத்துக்கு. இலை எதுக்கு தெரியுமா? மருந்துக்கு. இலை எதுக்குங்க? மருந்துக்கு. தேவனுடைய வார்த்தையில் எல்லாமே பயனுள்ளது. கனியும் பயனுள்ளது, இலையும் பயனுள்ளது. ஒருவேளை நம்ம ஆளுங்க பச்சை எல்லாம் மருந்து கொடுக்குறது இங்கே பார்த்து தான் கண்டுபிடிச்சாங்க போலுக்குது. ஏன்னா எசேக்கியேல் அதை எழுதுறார். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம பிறகு நம்ம முடிப்போம். எசேக்கியேல் 47:12 படிங்க. எசேக்கியேல் 47:12. எசேக்கியேல் 47:12. நதி ஓரமாய் அதன் இக்கரையிலும், நல்லா கவனிங்க, நதி ஓரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகல விதமான விருட்சங்களும் வளரும். நல்லா புரிஞ்சுங்க. இந்த நதிக்கு நல்லா கவனிங்க, என்ன பாருங்க, எல்லாரும் பாருங்க, எல்லாரும் என்ன கவனிங்க. இந்த நதிக்குள்ள, இதுக்குள்ள, இக்கரையிலும் அக்கறையிலும் உள்ள எல்லா தட்டிலும் ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன வருதான்? புசிப்புக்கு. படிங்க அந்த வசனத்தை. புசிப்புக்கான சகல வித விருட்சங்களும் இதுக்குள்ள இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க. விருட்சங்கள் உள்ள இருக்குது. அப்புறம் அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை. இந்த வசனம் ஒரு நாளும் வீணாய் போகிறது இல்லை, உதிர்வதும் இல்லை. அவைகளுடைய கனிகள், இதில் இருக்கக்கூடிய கனிகள் கெட்டு போறதே கிடையாது. கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர். ஓ ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து, தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து வருகிறது. இந்த வார்த்தை கர்த்தருடைய பிரசன்னத்திலிருந்து வருகிறது. இந்த வசனம் கர்த்தருடைய பிரசன்னத்திலிருந்து வருகிறது. அங்கிருந்து வருகிறபடியால் முடியுமா? வசனத்தை வருகிறபடியால் மாதந்தோறும் புது புது, பாருங்க, நீங்க படிக்கும் போதெல்லாம் புது புதுசா இருக்கும். புது புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள், நல்லா புரிஞ்சுங்க, ஆரோக்கியத்துக்கு. நல்லா சாப்பிட்டா என்ன ஆயிடுவேன்? பலன் வரும். சாப்பிடலன்னா என்ன ஆயிடுவேன்? அப்படியே பலவீனப்பட்டுருவேன். சாப்பிட்டா பலன். அவனுடைய கனிகள் புசிப்புக்கும். அவைகளின் இலைகள், நல்லா புரிஞ்சுங்க, இலைகள் அவிழ்த்தலுக்கும் மானது. அவிழ்த்தலுக்குன்னு சொல்லப்பட்ட தமிழில் பயன்படுத்தப்பட்டது நமக்கு தெரியல. இங்கிலீஷில் அப்படியே அந்த வசனத்தை வாசிக்கிற பாருங்க. along the bank of the river on the side, and that will grow all kinds of trees used for food. The leaves will not wither and their fruit will not fail. They will bear fruit every month, because their water flows from the sanctuary. The fruit will be the food and the leaves for medicine. ஒரு ஆமென் சொல்லுங்க. And the leaves for medicine. அதனுடைய இலைகள் மருந்தாகும். அவிழ்த்தல்னு அர்த்தம், அது மருந்தாகும். எனக்கே அந்த தமிழ் வார்த்தைக்கு விளக்கம் தெரியல. பட் இங்கிலீஷில் பார்த்த பிறகு தான் தெரியுது. என்னடா இது அவிழ்த்தல்னா இலையை சாப்பிட்டா என்ன ஆகும்? ஒருவேளை நோய் அவுத்துரும் போல இருக்குது. அப்புறம் தான் ஆங்கிலத்தில் பார்த்தா அது சொல்லப்படுது, the leaves are medicine. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இங்கே 2 விஷயம் இருக்குது. கனியும் இருக்குது, இலையும் இருக்குது. கனி கெட்டு போகாது, இலையும் உதிராது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவருடைய வசனம், அதில் வானமும் பூமி ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை. ஹல்லேலூயா. அது உனக்கு என்ன பண்ணும்? பலனை தரும், உன் நோயை குணமாக்கும். எல்லாரும் எழுந்திருப்போம் இந்த காலை வேளையில். வார்த்தைகளை நீங்கள் அப்படியே மனசில் தியானம் பண்ணுங்க. இந்த கனிகள் புசிப்புக்கும் அதனுடைய இலைகள் அவிழ்த்தலுக்கும் நல்லது. ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். இந்த காலை வேளையில் கர்த்தாவே
உம்முடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் உம்முடைய ஆடுகளை ஆண்டவரே பராமரிக்கிறவர், உம்முடைய ஆடுகளை போஷிக்கிறவர், உம்முடைய ஆடுகளுடைய நோயை குணமாக்குகிறவர். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ரீதியில் பலவீனப்படும் போதெல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு உணர்த்துகிறவர் உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை சரிப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த காலை வேலைக்காமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேலைக்கு எல்லா கைகளை உயர்த்தி நீர் நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தாவே நீர் நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை வேளை உம்முடைய கிருபை புதிதாக எங்கள் மேலே இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நல்வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நல்ல மேய்ப்பரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் சொல்லுங்க, நல்ல மேய்ப்பரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆடுகளின் பிரதான மேய்ப்பரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆடுகளின் பெரிய மேய்ப்பரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆடுகளை பராமரிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆடுகளை போஷிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆடுகளை குணமாக்குகிற பரம வைத்தியரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா ஆவிக்குரிய பலவீனங்களும் மாறுவதாக, எல்லா ஆவிக்குரிய நோய்களும் விலகுவதாக, உம்முடைய பிள்ளைகள் மேலே இருக்கக்கூடிய சாப கட்டுகள் அறுக்கப்படுவதாக, அவைகளுடைய கனிகள் புஷிப்புக்கும் அவைகளுடைய இலைகள் அவிழ்த்தலுக்கும் ஏதுவானது என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. இன்றைக்கு எங்களை குணமாக்கும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை குணமாக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த காலை வேளை எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே நீர் நல்ல மேய்ப்பனாக இருந்து உம்முடைய மந்தையின் மீது நீர் கவனமாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த காலை வேளையில் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி.